சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்களினுடைய குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். இந்த வரக்கூடிய நவம்பர் மாதம் 2025 உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனிபூர்ணமாக பார்ப்போங்க. கூடுதலாக உங்களுக்கு கடுமையான வேலை இருக்குது, ஆனால் சொற்பமான வருமானம் இருக்குது. அதே போல் குடும்பத்தில் உங்களை அதிகமாக யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதே போல் உடல் வியாதிகள், அதே மாதிரி வியாதிகள் மூலமாக மருத்துவ செலவுகள்னால குடும்பத்தில் அதிகமான செலவு போயிட்டுருக்கு. இது மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது. உங்களுடைய ஜாதக ரீதியாக சூரியன் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்கார். அப்போ என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம், அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் என்ன செய்யலாம், அதுக்கு என்ன செஞ்சால் நன்மை அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குங்க. நவம்பர் மாதம் 3ஆம் தேதியே முதல்ல பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உண்டான பிரதோஷம் வருது. அதுபோல் 8ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சங்கடஹர சதுர்த்தி வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி நவம்பர் மாதம் 10ஆம் தேதி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்தமான தேய்பிரையில் வரக்கூடிய ஷஷ்டி. அதே மாதிரி 15ஆம் தேதி பெருமானுக்கு உண்டான ஏகாதசி வருகிறது. திரும்பவும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடிய சோம பிரதோஷம். சோம பிரதோஷத்தில் நம்ம சிவபெருமான் வழிபாடு சொன்னால் கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் 24ஆம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள். அந்த சமயத்தில் ஒரு வீடு ஆரம்பிக்கணும், அல்லது வீடை டெமாலிஷ் பண்ணிட்டு வேற வீடு கட்டணும், அல்லது வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், கோவில் கட்டணும், மடம் கட்டணும், மாளிகை கட்டணும், இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அந்த சமயத்தில். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகமான முகூர்த்த தினம், நிறைய முகூர்த்த தினம் இருக்குங்க இந்த மாதத்தில். நவம்பர் மாதம் 3ஆம் தேதி, நவம்பர் மாதம் 10ஆம் தேதி, நவம்பர் 16ஆம் தேதி, நவம்பர் 23, நவம்பர் 27, நவம்பர் 30 ஆகிய 6 தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினமாக வருகிறது. அதனால் இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக அமையுது. உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்களை தருது அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போங்க. கன்னிராசி ஆகிய உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிற ஒரு பலன்களை பார்ப்போங்க. இந்த மாதத்தினுடைய முதல் பகுதி ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு. ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படியே வேறு விதமாக இருக்குது. அதனால் முன்பகுதியில் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே கன்னிராசிக்காரங்க செய்து கொள்ளுங்க. குறிப்பாக சொல்கிற நல்ல விஷயமா முதல் பகுதி எந்த மாதிரியான ப்ளஸ் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 2ஆம் பாவத்தில் நீச்சம் அடைஞ்சிட்டார். இந்த 12ஆம் அதிபதி நீச்சம் அடைகிறது நல்லது. இதற்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு பேர். அதனால் இந்த ராஜயோக பலனை உங்களுக்கு சூரிய பகவான் இந்த முதல்ல இருக்கக்கூடிய முதற் பகுதியிலே உங்களுக்கு கொடுத்துட்றாரு. கூடுதலாக குரு பகவானும் 11ஆம் பாவத்தில் இருக்காரு. இந்த முதல் பகுதியிலேயே 11ல் குரு வந்துடுறாரு, அதிசாரத்தில் வந்துட்டு இருக்காரு. அதனால் 7ஆம் அதிபதி 11ல் இருந்தால் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது, ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகிறீங்க. ஏதாவது இன்ப சுற்றுலாக்கள் போகிறது, அல்லது குடும்பத்தோடு எங்கேயாவது படத்துக்கு போகிறது, குடும்பத்தோடு எங்கே வெளியில் போய் சாப்பிட போகிறது, இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் மனசுக்கு ரொம்ப திருப்திகரமாக, ஒரு மனசுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தரக்கூடிய பல விஷயங்கள் ஏற்பட போகுதுங்க. அப்படி புரிஞ்சுங்க. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, 6ல் சனி இருந்தாலும் கூட ஒரு வக்ரம் அடைகிறாரு. வக்ரம் அடையும் போது ஒரு 5க்கான பலனை கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சுருவாரு. அப்போ தெய்வ வழிபாடுகள் நல்லா இருக்கும். வெளியூர் ஏதாவது தீர்த்த யாத்திரை போகணும், சாமியை போய் கும்பிட்டு வரணும், சேத்திராடனம் போகணும், ஏதாவது வெளியூர் போகணும், சாமியை கும்பிட்டு வரணும், இப்படிலாம் நினச்சிருந்தீங்கன்னா அங்கே போயிட்டு வருவதற்கான வாய்ப்பையும் இந்த மாதத்தினுடைய முற்பகுதி உங்களுக்கு அமோகமாக தருகிறது. அப்புறம் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலே, அதாவது உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதி உங்களுடைய 3ஆம் பாவத்தில் இருக்காரு. அதனால் மன கஷ்டங்கள் அப்படி இருந்தாலும் கூட எல்லாமே நிவர்த்தியாகி நல்லபடியான ஒரு நல்ல மாற்றங்களை செவ்வாய் பகவான் தராரு. உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய 2ஆம் பாவத்திலே வக்ரம் அடைஞ்சிருக்காரு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்ரம் ரொம்ப நன்மையை தான் தரும். அவர் 17ஆம் தேதி வரைக்கும் அந்த இதில் போறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இருக்க போகுதுங்க. குடும்பத்திலே பணங்காசுகள் நல்லபடியாக புலகும். 10ஆம் அதிபதியும் அவர் தான். அதனால ரொம்ப நாளாக ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. அது நல்ல பலனாக அமையுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நல்லது முதல் பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா, கேது பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அவர் 12ல் இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறது மோட்சத்திற்கான அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த சமயத்தில் கர்ம சாவல்யங்கள் ஏற்படும். நீங்கள் செய்திருக்கக்கூடிய கர்த்த கர்மா, பிராரப்த கர்மா, காம கர்மா இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்பு, அதற்குண்டான நல்ல விஷயங்கள், தான தர்மங்கள் செய்வது, இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்களை செய்ய போகிறீங்க. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி 16ஆம் தேதிக்கு மேலே
எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய பகவான் 12ஆம் அதிபதி 3ல போறாரு. அந்த 3-12 அமைப்பு அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் ஏதாச்சும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த செவ்வாய் இந்த குருவினுடைய பார்வை அப்படிங்கிறதுல கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானும் வக்ரத்தை நிவிருத்தி செய்து கொள்கிறார். 6க்கான வேலையை கடுமையாக செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. இந்த 6க்கான வேலையை கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த சனி பகவான் செய்யறதுனால குடும்பத்தில் சில உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அது வாயு சம்பந்தப்பட்டமான சில உடல் உபாதைகள் அதிகமாக ஏற்படுறது, செரிமான கோளாறுகள் ஏற்படுவது, ராகுவும் இருக்காரு, எலும்பு பல்லு தோல் இந்த மாதிரியான சில உடல் உபாதைகள் ஏற்பட்டு மறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்க. சரி, இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராகுவினால ஏற்படுவதும் சனி பகவானால ஏற்படுறதுனால சனிக்கிழமையில சனி பகவானை கும்பிட்டுவாங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. இந்த ராகுவினால ஏற்படுவதனால இந்த மாதம் அம்பாளுக்கு உகந்தமான அந்த பௌர்ணமி வருது, நவம்பர் மாதம் 5ஆம் தேதி. அன்றைய தினத்திலே அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் அல்லது குங்குமத்தினால அர்ச்சனை செய்யணும். இந்த அம்மனுக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம தேவதாக்களை நாகாத்தம்மன் கோயிலாக இருக்கலாம், மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில், புடாரி அம்மன் கோவில், உங்களுடைய கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் என்ன கோயில், அம்மன் கோயிலோ கிராம தேவதையோ என்ன உங்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வதையோ அந்த சேத்திர தேவதைகிட்டிடம் ஒரு குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணுங்க. இல்லைங்க என்ன பண்ணணும்னு தெரியலங்க, அதெல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்க. ஒன்றுமே ஆனால் குங்குமம், மஞ்சள், அதுக்கப்புறம் திருமாங்கல்ய கயிறு இந்த மாதிரியான விஷயங்களை அம்மன் பாதத்தில் வச்சு கும்பிடுங்க, போதுமானது. இதை நீங்கள் செஞ்சீங்கனாலே ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க இந்த மாதத்தில். கூடுதலாக கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான், அதாவது 11ல் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறவரும் அப்படியே வக்ரத்தை ஆரம்பிக்கிறார். அந்த 10ல் 11ஆம் பாவத்துக்குள்ள இருக்கக்கூடிய குரு பகவான் 10க்கான வேலை செய்வதற்கு மாறுறார். வக்ரம் அடையும் போது ஒரு கிரகம் நல்லா புரிஞ்சுங்க, எந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கோ அது மறுபடியும் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப ரிவர்ஸ் ஆகும்போது அதற்கு முன் இருக்கக்கூடிய பாவம் என்னவோ அந்த பாவத்தை அது பார்த்து அதற்கு உண்டானபடியான விஷயங்களை அது உள்வாங்க ஆரம்பித்து விடுவோம் அந்த கிரகங்களினுடைய தன்மை. அதனால 10க்கான வேலை, 10க்கான இடத்துல குரு பகவான் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதனால அதற்கான வேலையை கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சதுனால என்ன ஆகும்னு கவனிச்சிங்க அப்படின்னா, தொழில் ரீதியாக உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாரிக்கும் சில விதமான கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கோ, அல்லது நீங்க டைரக்டா நீங்களே சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஒன்றும் இல்லை, முக்கியமா பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள், பொருளாதார வரவுகளில் கொஞ்சம் தடை ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கு. அதனால தான் முன் சொன்ன மாதிரி அம்பாலை வணங்கிப்பாங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமஹ.